ஏங்க உட்காருங்க. கோயில்ல வந்து இப்படி பண்ணா எப்படிங்க? எல்லாரும் பாக்குறாங்க, உட்காருங்க. என்னங்க, கோயிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க கூட என்னை விட்டு விலைக்கு ஒண்ணா எப்படிங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சரியான இடம் கிடைக்கல, நேரமும் கிடைக்கல. கோவில்லையாவது என் மனசுல இருக்கிறத சொல்லலான்னு பார்த்தா இந்த மாதிரி அவாய்ட் பண்றீங்களேங்க. சத்தியமா சொல்றேங்க, இந்த கோவில் இருக்கிற அம்மனை சாட்சியா வச்சு சொல்றேன், கண்மணியோட இடத்த பறிக்கணும்னு நான் எப்பவும் நினைச்சதில்லை. அவங்களுக்கு நான் போட்டியும் இல்லை. ஏங்க, இப்ப நான் உங்க பொண்டாட்டி, ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு நீங்க தாங்க. உங்களுக்கு நான் தான். உங்க மனசுல கண்மணிக்கு நீங்க கொடுத்திருக்கிற இடம் அப்படி இருக்கட்டும்ங்க. நான் இனிமே உங்களை மறக்க சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கும் அந்த இடத்துல ஒரு ஓரமா ஒரு சின்ன இடம் வேணுங்க. இனிமே வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பா கோவிலுக்கு வரணும்ப்பா. செம்ம ஜாலியா இருக்குல்ல? சரிம்மா. கனிக்குட்டி, நாம பூ வாங்கி வச்சுக்கலாமா? சரி வாங்க. வா கனி, அந்த ஆண்டி கிட்ட பூ வாங்கணும், அவங்க கிட்ட கொடுத்துரு. அக்கா 2 முழம் பூ கொடுங்க. மல்லியாமா? கனி, காசு கொடு. எங்க ஒரு முழம் 50 ரூபாய், 2 முழம் 100 ரூபாய். இந்த பூ பாப்பாக்கு வச்சு விடுங்க. இத அழகா வச்சுக்கலாம். காட்டு. ஐயோ அழகா இருக்கு இல்லங்க? சரி வரேன்க்கா. பார்த்து போயிட்டு வாங்க. போலாம். வா. டேய் ஏப்பா வந்துட்டியாப்பா? ஏண்டா உனக்கு தூங்குறது தவிர வேற வேலையே கிடையாதா? இல்லப்பா. சரி என்ன விடு, நீ ஃபைல கொடுக்க போனிய கொடுத்துட்டியா? ஐயோ, என்ன ஃபைல கொடுக்க தானே போன? டேய் அதை மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? யோ என்னையா சொல்ற? இல்ல நடுவுல ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை காப்பாத்துற கேப்ல ஃபைல் மேட்டரே மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபைலையே மறந்துட்டியா? ஐயோ ஏரியா நானும் வரேன். போ போ பொண்ணே புடுவாளே. சீக்கிரம் போயா. அவ திட்டுறது எல்லாமே சரிதான், நான் ஒரு மறமாட்டேன். ஃபைல் எங்க வச்ச? முதல்ல ஃபைல் எங்க எடு. ஃபைல் எங்க? என்னாச்சுப்பா, இருக்கா இல்லையா? டேய் ஃபைல பைக்ல தான்டா வச்சிருந்தேன், காணோம்டா. காணுமா? யோ ரோட்ல எங்கயாவது விழுந்துட்டு இருக்குமா? தெரியலையே. ரொம்ப முக்கியமான ஃபைல்னு வேற சொன்னாடா. யோ என்னையா சொல்லுற? இப்படியா மிஸ் பண்ணிட்டு வந்து நிப்ப? ஐயோ. சரி நீ வா போய் தேடி பாப்போம். போலாம். சீக்கிரம் வாயா. போ வண்டி எடு. ஏம்பா இந்த வழியா தான் வந்தியா? ஆமாண்டா. கண்ணு முன்னாடி நிக்காத, தயவு செஞ்சு போயிரு. என்னாச்சு வீரா? என்ன குழந்தைனாரே? தங்கச்சி ஒரு கலெக்டர். அவங்கள நம்பி கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நீங்க இவ்வளவு கவனக்குறைவாவா இருக்கிறது? இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. உங்களால தங்கச்சி 4 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். கண்டவங்க கிட்டலாம் பதில் சொல்லணும். எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவல. உன்னால நான் தான் இப்படி தலை குனிஞ்சு நிக்கணும்.
டேய் உன்னால நான் இப்ப இந்த ஃபைலுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. ஆ, கொழுந்தனாரே, ஆமா நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க அது சொல்லுங்களேன். ஆ, இல்ல எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் யோசிச்சு பாப்பேன்ல. ரோட்ல. ரோட்லயா? ரோட்ல போகும்போதா? ஆ. ரோட்ல போகும்போது எப்படி கொழுந்தனாரே? ஓ, ஒருவேளை உங்களுக்கும் வீராவுக்கும் ஆகாதவங்க யாராவது ஒருத்தவங்க திருடிருப்பாங்களோ? ஏன்னா வீராக்கு எதிரிங்க ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்களும் லேஸ்பட்டவர் இல்லல்ல. போற வர இடம்லாம் கை நீட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேரையும் ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடணும்னு யாராவது திட்டம் போட்டு ஏதாவது பண்ணியிருந்தா? நல்லா யோசிச்சு பாருங்க கொழுந்தனாரே. இல்ல சீக்கிரமா கண்டுபிடிச்சு வீரா கிட்ட ஒப்படைச்சிருங்க. மாறா, எனக்கு இன்னும் 2 நாள் அந்த ஃபைல் கிடைச்சாகணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆக்சிடென்ட் ஆனப்போ தான் அதை எடுத்திருக்காங்க. கத்தி சொன்னது கரெக்டு தான். வண்டி நேற்று மத்தியானம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி. உங்கள் சிசிடிவி கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா? பார்க்கலாம். ஆ. டைம் என்ன சார் இருக்கும்? நேற்று ஒரு 2லேருந்து 2:15 ஆ. தேங்க்ஸ் பிரதர். ம்